தொழில்நுட்ப வளர்ச்சியில் நீயா நானாங்கிற போட்டியில் இப்போ சாட் ஜிபிடியோட இப்போ டீப்சிக் வந்து பயங்கர ஒரு வரவேற்பு கொண்ட சூழ்நிலையில் இந்த டீப்சிக் கண்டுபிடிச்ச கையோட பார்த்தோம்னா இந்த ஏஜிஐ ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க சீனா. இதை மிகவும் வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக பார்க்கப்படுதுங்க. இது என்னன்னா, இந்த ஏஜிஐ வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெனரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த நிறுவனம் தாங்க இப்போ இந்த ஏஜிஐ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரோபோவுக்கு டாங் டாங் 2.0 என்ற பேரும் இந்த ரோபோக்கு வச்சிருக்கிறாங்க. ரோபோ பார்த்தீங்கன்னா மனிதன் போலவே பார்க்கும் திறனையும் கேட்கும் திறனையும் கொண்டுள்ளதாக அமைஞ்சிருக்குங்க. மனிதன் எப்படி பார்ப்பானோ அதே மாதிரியே பார்த்து கேட்டு செயல்பட்டு சுயமாக சிந்திக்கிற திறனையும் இதுக்கு கொடுத்துருக்கிறது இந்த சீனரோட ஒரு சிறப்பு அம்சமாக அதை பார்க்கப்படுதுங்க. எப்படி இயங்குது அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பால் கீழே சிந்திச்சுன்னா நம்ம துடைக்கிறதுக்கு யோசனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு செகண்டில் இந்த பாலை துடைச்சிருமாங்க. அந்த அளவுக்கு ஒரு நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு விஷயமா இது பார்க்கப்படுதுங்க இந்த ஏஜிஐ. மனிதனோட எந்த ஒரு உதவியும் இல்லாமல் சுயமாக சிந்திச்சு யோசனை பண்ணி உணர்வுபூர்வமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை புரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக இந்த ஏஜிஐ அமைஞ்சிருக்குங்க. இது ஏஜிஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட். இந்த முறைப்படி தாங்க இந்த ரோபோவை தயாரிச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வருங்காலத்தில் இந்த ஏஜியோட இந்த மூளையை எடுத்து ஏற்கனவே செய்யப்பட்ட இந்த ரோபோவில் அந்த தலையில் ஃபிட் பண்ண போகிறாங்க இந்த மூளையை. அதுக்கப்புறம் இது மனிதனை போல் இயங்குறதுக்கு ஒரு சிஸ்டமை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் இது மனிதனுக்கு போலவே ஹார்ட்டு இதுக்கு பொருத்த போகிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் அந்த சீன நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மனிதனை போல நடமாடக்கூடிய ஒரு விஷயமா அதை பார்க்கப்படுதுங்க. ஆனால் மனிதனுக்கு உயிர் இருக்கும், ஆனால் நம்ம உயிர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பார்க்கப்படுதுங்க. இருந்தாலும் இது மனிதனுக்கு வருங்காலத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா போக போக தாங்க தெரியும்.